டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். எப்பவும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு இட்லி, தோசைன்னு தொடர்ந்து போட்டு போர் அடிக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பணியாரம். இந்த மசாலா பணியாரம் செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். காலையில நேரத்துல இந்த மாரி மட்டும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, "அப்பா என்ன ஒரு டேஸ்ட்டு" அப்படின்னு உங்கள பாராட்டுவாங்க. அவ்வளவு ருசியா செய்யக்கூடிய இந்த மசாலா பணியாரத்த எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மசாலா பணியாரம் செய்ய போகிறோம். அந்த மசாலா பணியாரம் வந்து ரொம்ப எளிமையான முறையில் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பக்குவமாக குழைவாக வேக வச்சுருக்கோம். தொலியை உரிச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து முதல் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு வச்சுருங்க. உருளைக்கிழங்கை இப்படி மசிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க அந்த 300 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இப்போ அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா பணியாரத்துக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அடுப்பத்த வச்சு 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், கடலை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு, உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு, அதுவும் பொரியட்டும். இப்போ கடுகும் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இங்கே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா பொடுசாக, அதாவது எந்த அளவுக்கு பொடுசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அப்படியே பொடுசாக வெட்டினதை நல்லா உதுத்துட்டு நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி கொடுத்துருங்க. எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிட வேண்டாம், வழி இதை மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ நம்ம இந்த மசாலுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, இப்போ கருவேப்பிலை, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி துண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதாவது லைட்டாக ஒரு 10 கிராம் இஞ்சியை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரு பெரிய பல்லா ஒரு 3 பல்ல எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு மேலே, அதாவது கண்ணாடி பதமாக நல்லா வதங்கின உடனே இப்போ மசாலா வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா மசாலாவை போட்டு நல்லா பிரட்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து 1 நிமிஷம் மசாலா போட்டு 1 நிமிஷம் நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு அந்த இடத்து சேர்த்துடலாம். இப்போ அந்த வெங்காயத்தோட நல்லா அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா விரவி கொடுத்துருங்க. நல்லா விரவி அந்த நல்லா செட் ஆகுற மாதிரி வெங்காயத்தோட மசாலா நல்லா கலந்துடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா நசுக்கி கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்கணும்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் லேசாக மேலே தூவி விட்ருங்க. அவ்வளோதான். நமக்கு நல்லா தூவி விட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மசாலா தயாராகிடுச்சு. பண்ணிவிட்டு இங்கே மல்லித்தலை நல்லா புதுசாக ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மேலே தூவி விட்ருங்க. மல்லியில் தூவி விட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம மசாலா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக சின்ன உருண்டை ஒரு கோழிக்காய் சைஸ், ஏன்னா நம்ம வந்து பணியாரக்கல் எந்த சைஸில் எடுக்கமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் உருண்டை. இப்போ நம்ம சின்ன பணியாரக்கல் தான் வச்சுருக்கோம், அதனால் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சின்ன கோழிக்காய் சைஸில் ஒரு உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதுபோல் உருண்டைகளாக நம்ம தனியாக உருட்டி தனியாக எல்லாத்தையும் மசாலாவை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி உருட்டி தனியாக வச்சாச்சு. இப்போ மாவு வந்து எப்பயும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தான். அந்த இட்லி மாவை தான் எடுத்துருக்கோம். இட்லி மாவை எடுத்துட்டு இப்போ நம்ம தகுந்தாப்பில் கரைக்க போகிறோம். மாவு கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணி கரைக்க போகிறோம்.
இப்போ நம்ம மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்ல 2 கப் மாவு எடுத்திருக்கோம். அதோட உப்பு போடாம தான் இருக்கு. அதனால நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு போட்டிருக்கோம். நீங்க ஏற்கனவே உப்பு போட்டு கலந்துருந்தா உப்பு போட்டு கரைக்க தேவையில்லை. இப்போ உப்பு போட்டு லைட்டா தண்ணி ஒரு 50 ml தண்ணி மட்டும் மாவோட கண்டிஷனுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கிட்டத்தட்ட தோசை மாவு பதம் தான், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோட அந்த பதம் வந்து. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பணியாரம் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலா பணியாரம் செய்கிறதுக்கு பணியாரக்கல் இது ஏற்கனவே நம்ம பழகுனது தான். அது வந்து லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்லோட சூடு வந்து அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலா உருண்டைகளை வந்து ரெடியாக வச்சுருக்கோம். அப்படியே நம்ம மாவும் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ள தனித்தனியாக போட்டுருங்க. அவ்வளோதான், உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு லேசாக அப்படி முக்கிட்டு அந்த குழி கரண்டிட்டு அப்படியே ஒரு உருண்டை மட்டும் எடுங்க. அப்படி ஒரு உருண்டை மட்டும் எடுத்துட்டு அலையக்காய் எடுத்து அப்படியே உருண்டை உள்ளே விழுகிற மாதிரி அப்படி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் மாவில் எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து குழியில் ஊற்றி விட்டுருங்க. அடுப்பு வந்து நல்லா கல் சூடானோடனே மீடியமாகவே இருக்கட்டும். இது போல் எல்லா குழிலையும் நம்ம அந்த மசாலா உருண்டையும் அந்த இட்லி மாவையும் ஊற்றிக்கலாம். இந்த மீடியமான ஹீட்லேயே நல்லா வெந்து வரட்டும். நம்ம புரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே புரட்டி விட்டுக்கலாம். லேசாக கோர்த்து அதே போல் இருக்கிற குழிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா வெந்ததை புரட்டி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம மீடியமான ஹீட்டில் புரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு புரட்டின பிறகு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வேகலைன்னா மறுபடியும் திருப்பி விட்டு வேக விட்டுருங்க. நல்லா இது மாதிரி வெந்து வந்துடணும். நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலா பணியாரம் அப்படியே எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக தட்டில் மாற்றி வச்சுருங்க. நல்லா எல்லா பணியாரமும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பணியாரம் வந்து நம்ம சொன்ன அளவுகளில் இதே மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல ஈஸியான மெத்தடில் அப்படி நம்ம வந்து மசாலாவை அப்படியே உருண்டையை உருட்டி நம்ம மாவில் போட்டு அப்படியே ஒரு கரண்டிகிட்ட எடுத்து போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பணியாரக்கல் வந்து நல்லா பழகுனகளில் போடுங்க. இல்லைன்னா நம்ம சண்டை தான் போடணும் பணியாரக்கல்லோடு சேர்ந்து. அதனால் பழகுனகளில் நம்ம போட்டு எடுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. அந்த சைடு பூரா அப்படியே நல்லா முறுமுறுன்னு இருக்கு. உள்ள அந்த மசாலா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கு. நல்ல ஒரு காரசாரமான டேஸ்ட்டு. மேலே மாவு உள்ள மசாலா செம்மையாக இருக்கு. ஒரு மசாலா பணியாரம் போடணுன்னா இது மாதிரி ஒரு எளிமையான முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு மசாலா பணியாரம் செய்து சாப்பிட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.